ஹலோ மக்களே, ஆஃப்டர் வெயிட் லாஸ் அதுக்கப்புறம் வீடியோஸ் அவ்வளோவா நான் போடலை. கொஞ்சம் வேலையாக இருந்தேன். அதுவும் இல்லாமல் உடம்பு சரியில்லைனால போட முடியல, சாரி. இந்த மினி விலாக் நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி என்ன தான் சுஜி இந்த மினி விலாகில் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரிஸில் போயிட்டு ஒரு சில திங்ஸ்லாம் நான் வாங்க வேண்டியது இருந்துச்சு. நான் யோசிச்சுட்ருக்கேன் அதே டைமில் என்னோடய ஃப்ரெண்டும் கால் பண்ணி இது மாதிரி போகலாமான்னு கேட்கவும், இதான் கிளம்பிட்டேன்டான்னு சக்கரை மாதிரி கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட்டு டே பீரியட்ஸ். பட் இருந்தாலும் ஓகே, நம்ம ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்குது, திடீர்னு ஏதாவது புக் ஆச்சுன்னா என்னால் போயிட்டு சடனாக வாங்க முடியாதுன்றதுனால நான் கிளம்பிட்டேன். ஆனால் வாங்க வேண்டியதை வாங்கினேன்னா, கரெக்டான டைமுக்கு போனேன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதான் என்னோடய அவுட்ஃபிட். காட்டன் டாப்ஸ் ஒன்று போட்டு ஜீன் போட்டிருந்தேன். நேற்று போட்ட மெகந்தி எவ்வளோ அழகாக செவந்திருக்கு பாருங்கள். அண்ட் என்னோட தோடை மாற்றிட்டேன். நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததா, அதனால் மாற்றிட்டேன். முதல் தடவை நீ சொன்ன டைமுக்கு வந்திருக்கேன். போண்டா வாங்கினியாடா? இதான் வாங்கினேன். ஓகே, நல்லா எண்ணெய் இருக்குடா, சூப்பராக இருக்குடா. முட்டை போண்டாலாம் இல்லை. பருப்பு வடை வேணா வாங்கடி. வேணாம். எப்போ டயட்டில் இருக்குமோ அப்போ தான் ஸ்நாக்ஸாக கும்மியும் வாங்கிட்டு வர பாசமாக. அதனால் ரிட்டன் பருப்பு வடையை மாற்றிட்டேன். பருப்பு வடையை வச்சுக்கிட்டு போண்டா ரிட்டன் பண்ணிட்டேன். என்ன டல்லாக இருக்கா? அதுக்காக நான் கூப்பிட்டு டல்லாக இருக்கு. ட்ரெயின் அப்படியே நிற்கிது, மூவ் ஆகும். ஒரு 20 மினிட்ஸுக்கு முன்னாடி 20 மினிட்ஸாக அப்படியே ஓரமாக நிற்கிது. பாரிஸ் போகிறோமா இல்லை ரிட்டன் ஆப்போசிட்டில் ட்ரெயினை பிடிச்சி கிண்டியில் போய் இறங்குறோமான்னு தெரியல, பார்க்கலாம். எல்லாம் இறங்கி நடந்து அடுத்த ஸ்டேஷனுக்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. 20 மினிட்ஸில் போக வேண்டிய ட்ரெயின் 1 மணி நேரமாக வெயிட் பண்ணி போச்சு. அதனால் நாங்கள் போனோடனே நேராக சாப்பிட போயிட்டோம். இந்த கடையில் லாஸ்ட் டைம் சிக்கன் ரைஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக போட்டிருந்தாங்க. அங்கே கடையும் அதிகமாக இருக்காதுங்க, வேறு ஆப்ஷனே இல்லை, 2 கடை தான் இருக்கும். அதனால் ஒரு பிரியாணியும் ஷெஸ்வான் சிக்கன் ரைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிடணும் போல் இருந்தது, அதனால் அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ சிக்கன் ரைஸ் இந்த தடவை நல்லா இருந்துச்சு, பிரியாணி நல்லா இல்லை. ஒவ்வொரு டைமும் அந்த ஹோட்டலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேட்டால் எங்களுக்கு மாஸ்டர் மாறுறாங்க, அதனால தான் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதனால் இந்த சிக்கன் ரைஸை மட்டும் 2 பேர் பாதி சாப்பிட்டுட்டோம். குஸ்கா நேற்று வச்ச பிரியாணியை கொடுத்துட்டாங்க. அதனால் நான் அது வேணான்னு சொல்லிட்டேன். போய் கடைக்காரன்ட்டே கேட்டேன், நேற்று பிரியாணி எடுத்து கொடுத்துட்டிங்களான்னு. சாப்பிடும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும்ல, எதாவது அப்செட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை ஓரமாக வச்சுட்டு அதுக்கும் சேர்த்து பில்லை கட்டிட்டு வந்திருக்கேன். வேறு வழி இல்லை, அடுத்து நம்மளுக்கு வேலை இருக்குது, இல்லைன்னா அமௌண்ட்டு பே பண்ணாமல் வந்திருப்பேன். அண்ட் அங்கேருந்து நேராக வீராஸ் போயாச்சு, வண்ணாரப்பேட்டையில். அங்கே இவளுக்கு ஒரு சில திங்ஸ்லாம் மாற்ற வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் மாற்றிட்டு ஸ்லிப்பர் ஷாப் போனால் அங்கே ஒன்று கூட வாங்கலைங்க. பிடிச்சா ஒரு ஸ்லிப்பரை பிடிச்சிட்டு அதுதான் வேணும்னு நின்றுட்டு இருந்தா. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பன், அதுவும் இந்த பால்கோவா பன்னு சொல்லுவாங்கள்ல, அது நான் ட்ரை பண்ணேன். எனக்கு இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்து கொஞ்சம் டெம்ப்ட் ஆனதுனால சரி ஓகே, நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்குதுன்றப்போ வாங்கி சாப்பிட்லாம். 35 ருபீஸ் சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க நிஜமாக. நம்மளே வீட்டில் செஞ்சு ஒரு நாள் சாப்பிட்ணும், அதை வீடியோ நான் போடுறேன் கண்டிப்பாக. டேஸ்ட்டாக இருந்துச்சு. பொதுவாகவே எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது. இது அந்த பன்னு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். அண்ட் இது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால சூப்பராக இருந்தது. என்னோடய ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டாட்டா.